பிக் பாஸ் ரசிகர்களே, விமர்சிப்பாளர்களே, பிக் பாஸ்ல 2ஆம் நாளான நேற்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். முக்கிய நிகழ்வு மட்டும் பார்ப்போம். பிக் பாஸ் அவர்கள் போட்டியாளர்கள் சிலரை வெளியேற்ற வேண்டியும் அதற்காக நாமினேஷன் ரூமுக்கு அழைக்கிறார். அவரவர் தங்கள் கருத்துக்களை சொல்லி நாமினேஷன் செய்கிறார்கள். அதில் முக்கியமானவர் ஆதிரை அவர்கள் மிகவும் வேல்யூபிளான பாயிண்டை எடுத்து வைக்கிறார். ஆதிரையின் தரமான நாமினேஷன் செய்வதற்காக மட்டுமல்ல, பிக் பாஸ் டீமையே வச்சு செய்தார் என்று சொல்லலாம். கண்டிப்பாக ஆதிரை அவர்கள் இருவரை நாமினேஷன் செய்தார். அதில் ஒருவர் திவாகர், மற்றொருவர் கலையரசன். அவர் திவாகருக்கு வைத்த பாயிண்டுகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு, அதாவது பிக் பாஸுக்கு வர நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல என்ன வேணா பண்ணலாம், அப்படி பண்ணுனா இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு உதாரணமா இவர் இருக்கார். அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னா கலையரசனுக்காக எடுத்து வைத்த பாயிண்ட். இதுக்கு முன்னாடியே அவரை தெரியாது. இங்க அவர் ஒரு விஷயம் சொன்னார். நானும் என் மனைவியும் கண்டஸ்டாக நிறைய விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆனோம். அப்படி கண்டஸ்டுக்காக என்ன வேணா பண்றவங்களுக்கு இங்கே இடம் கொடுத்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால அவருக்கும் இங்க இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவரை நாமினேஷன் செய்திருக்கிறார் ஆதிரை அவர்கள். இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வெளியேறும் போட்டியாளராக இருப்பவர்கள் 7 பேர். 1 திவாகர், 2 வியானா, 3 அப்சரா, 4 பிரவீன் காந்தி, 5 பிரவீன்ராஜ் தேவ், 6 கலையரசன், 7வதாக ஆதிரை அவர்களும் இருக்கிறார்கள். இந்த வெளியேற்றம் படலத்தில் திவாகர் தான் வெளியேறுவார்னு சொல்லிட்டு வலைதளங்களில் மிக பிரபலமாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை அது அல்ல. இவர்களை காப்பாற்ற ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். பிரவீன் காந்தி அவர்கள், பிரவீன்ராஜ் அவர்கள், அப்சரா அவர்கள், கலையரசன் அவர்கள். இந்த 4 பேரில் தான் ஒருத்தவங்க கண்டிப்பாக வெளியேறுவார்கள். திவாகர் அவர்கள் வெளியேற்ற வாய்ப்பில்லை. டாக்டர் திவாகர் அவர்கள் செய்வது மிகவும் மொக்கையாகவும் பார்க்கவே பிடிக்கவில்லை என்றாலும் அவர் இப்போது வெளியேறுவதற்கான வாய்ப்பு குறைவுதான். அவருக்கென்றும் ஒரு சில ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றது என்பதே உண்மை. அப்படியாக இவர் இன்னும் 1 மாதங்களுக்கு மேலாகும் என்றே எண்ணுகிறேன். பிரவீன் காந்தி அவர்கள் இப்பொழுதே ஆனா பெண்ணா என்ற சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இன்னும் அவர் பல சர்ச்சைகளை கிளப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆக அப்சராவா கலையரசனா என்ற நிலைதான் இருக்கிறது. இதில் அப்சரா இருக்க வேண்டும். கலையரசன் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் மனைவியும் அவரும் சேர்ந்து ஏகப்பட்ட நாடகங்கள் நடத்தியிருக்காங்க. அகோரி வேஷம் வேற போட்டிருக்காரு. இல்லாத வேலைகளை செய்திருக்கிறார். அவர் ஒரு போலி.